வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோங்க. வெந்தயம் நமது சமையலறையில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து பெற்றவங்க. அதுல நார் சத்து, புரதம், இரும்பு சத்து, மேங்கனீஸ் போன்ற அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. ஸோ வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய முறைகள் நிறைய இருக்கு. இப்போ நீங்க வெந்தயத்தை சமைத்தும் எடுத்துக்கொள்ளலாம். இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை இரவில் தண்ணீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை நீங்க குடிச்சிட்டு வெந்தயத்தையும் மென்று சாப்பிடலாம். முளை கட்டிய வெந்தயத்தை சேலட்டுகள்லையும் சேர்த்து சாப்பிடலாம். வெந்தயம் குளிர்ச்சி தன்மை கொண்டது அப்படின்றதுல இந்த கோடை காலங்களில் கண்டிப்பாக வெந்தயம் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்பதான் உடல் சூடு நமக்கு தணிக்கப்பட்டு உடல் எப்போதுமே குளிர்ச்சியாக இருக்கும். உடல் வெப்பம் காரணமாக ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக் கொள்வதற்கு முன்னாடியே வராமல் தடுத்துக் கொள்வதற்கெல்லாம் வெந்தயம் உதவிகரமாக இருக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட வெந்தயத்தினுடைய நன்மைகள், அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடியதுங்க வெந்தயம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுகர் ப்ராப்ளம் இருக்குன்னா, நீங்கள் சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்டாக இருக்கும்போது வெந்தயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி பண்ணிக்கலாம். வெந்தயம் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. அதுக்கான காரணம் என்னன்னா, வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் இன்சுலினுடைய உற்பத்தியை உங்களுக்கு தூண்டுங்க. அதாவது போதுமான அளவுக்கு மட்டுமே உங்களுக்கு இன்சுலின் ஹார்மோன் சுரக்கப்படும். மேலும் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா, கார்போஹைட்ரேட் எல்லாம் உறிஞ்சப்படுவதை தாமதப்படுத்தும். ஸோ ஏன்னா கார்போஹைட்ரேட் தான் நமக்கு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறது காரணமாகவே இருக்கு. இப்போ சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க இல்லையா? அப்போ நீங்க வளமான அளவில் நார் சத்து இருக்கக்கூடிய வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போதே கார்போஹைட்ரேட் உறிஞ்சதை தாமதப்படுத்திக்கலாம். இதனால சர்க்கரையினுடைய அளவெல்லாம் திடீரென உங்களுக்கு வேகமாக உங்களுடைய ரத்தத்தில் உயராது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு பிளட் சுகர் லெவல் அதிகமாக இருக்கு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாலுமே வெந்தயம் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து அப்பதான் நீங்க விடுபட முடியும். ஃபியூச்சர்ல உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கனாலும் இப்போ இருந்தே வெந்தயத்தை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் நீரிழிவு பிரச்சனைகளிலிருந்து விலகி இருக்கிறதுக்கு வெந்தயம் துணை புரியும். உங்களுக்கு செரிமான ஆரோக்கியம் மேம்படுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. செரிமான பிரச்சனைகளுக்கு வெந்தயம் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, வெந்தயத்தில் அதிக அளவு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து நிறைந்திருக்குங்க இல்லையா? இதனாலதான் இது குடல் இயக்கத்தை நமக்கு எப்போதுமே சீராக வைக்கும். அமிலத்தன்மை இருக்குங்க இல்லையா, அந்த அசிடிட்டி அதையுமே நமக்கு சரி பண்ணிடும். இப்போ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அந்த பசை போன்ற ஒரு திரவம் இருக்குங்க இல்லையா, அது இரைப்பையினுடைய சுவர்கள்ல ஒரு பாதுகாப்பு படலத்தை உருவாக்கி அசிடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமிலத்தன்மை, குறிப்பா அந்த நெஞ்செரிச்சல், அப்புறம் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த அல்சர் தொடர்பான புண்கள், நெஞ்செரிச்சலால் ஏற்படக்கூடிய புண்கள் எல்லாத்தையுமே குறைக்கக்கூடியதாக வெந்தயம் இருக்கு. இப்போ வெந்தயம் கடினமான உணவு மூலக்கூறுகளையுமே செரிக்க வைத்து எளிமையாக செரிமானத்தை மாற்றி கொடுக்கும். ஏன்னா வெந்தயத்தில் நார் சத்து இருக்குங்க இல்லையா? அதனாலதான் இப்போ உணவுகள் செரிக்க ஆரம்பிக்கும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். இதன் மூலமாக சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உபுசம் என எதுவுமே உங்களுக்கு ஏற்படாது. நீங்க நலமாக இருக்கலாம். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு மற்றும் கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளிலிருந்து நீங்க விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ரத்த நாளங்கள்ல படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றணும்னா வெந்தயத்தை நீங்க எடுத்துக்கணும். ஏன் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றணும் அப்படின்னா, அந்த கெட்ட கொழுப்புகள் தான் இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை போதுமான அளவுக்கு தராம தடுக்கிறது. ஸோ அப்ப இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு கிடைக்கலன்னா என்ன ஆகும்னா, நமக்கு மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் ஏற்படலாங்க இல்லையா? அதனால ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கொழுப்புகளை குறைச்சிட்டு இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய ஹெச்டிஎல் அப்படின்ற நல்ல கொழுப்பை அதிகரிக்கிறதுக்கு வெந்தயம் உதவிகரமாக இருக்கு. ஸோ இது தமனிகளில் கொழுப்பு படிவதை தடுத்து இதயம் தொடர்பான அபாயத்தை நமக்கு குறைக்குதுங்க. அப்போ இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா உங்களுடைய நரம்புகளில் எந்த இறுக்கங்களும் இல்லாமல், அதாவது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தம் பிரச்சனை எல்லாம் இல்லாம, ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள், கொலஸ்ட்ரால் பிரச்சனை எல்லாம் இல்லாம இதயத்தை பராமரிக்கணும் வெந்தயத்தை நீங்க எடுத்துக்கலாம். எலும்புகள் வலிமை பெறுவதற்கு வெந்தயத்தை நீங்க எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம் என்னன்னா, வெந்தயத்தில் எலும்புகள் பலம் பெறுவதற்கு வேண்டிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் காணப்படுகிறது. கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் வெந்தயத்தில் ஓரளவு நிறைந்திருக்கிறதால எலும்புகளினுடைய அடர்த்தியை வெந்தயம் பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. மூட்டு வலி அல்லது வாதம் உள்ளவர்களுக்கெல்லாம் வெந்தயம் ஒரு இயற்கையான அலர்ச்சி எதிர்ப்பு மருந்தாக, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக செயல்படுகிறதுங்க. இப்போ வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது
ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அழற்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே ஏற்படவே ஏற்படாது. 50-60 வயதுகளில் கூட எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். இந்த முதுகு வலி, கை கால்களில் வலி ஏற்படுறது, இந்த மாதிரி இடுப்பு வலி ஏற்படுறது, இந்த மாதிரி எலும்பு தொடர்பான பிரதானமாக எலும்புகள் எந்தெந்த பகுதிகள் இருக்கோ அங்கங்கெல்லாம் வலி ஏற்படுதுன்னா அதையெல்லாம் குணப்படுத்திக் கொள்வதற்கு, மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு, அந்த எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு எல்லாமே வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நம்ம குறைக்கணும், உடல் எடையை மேலாண்மை சிறந்த மேலாண்மை செய்யணும் அப்படின்னா வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ வெந்தயத்தை நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது அது நீண்ட நேரம் உங்களுடைய பசியை கட்டுப்படுத்துங்க. இப்போ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து கொழுப்பை கரைக்கிறதுக்கும் வளர்ச்சிதை மாற்றம் அந்த மெட்டபாலிசத்தை உங்களுக்கு சீராக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே அதிகப்படியான கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். அதுவே நம்மளுடைய பசியை கட்டுப்படுத்தி எனர்ஜியை கொடுத்து வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய உணவுகளாக இருக்கணும். இப்போ வெந்தயத்தில் வளமான அளவில் போதுமான அளவுக்கு நார் சத்து இருக்குங்க இல்லையா, இதுவே உங்களுடைய பசியை கட்டுப்படுத்தும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிகப்படியான கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிடும். இப்போ இதில் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்து அந்த மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றத்தை சீராக்கும். கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிறதால தேவையில்லாத கொழுப்பு படிவுகள், தொப்பை போன்ற அமைப்பு கூட உங்களுக்கு இருக்காது. கட்டுக்கோப்பான கனக்கச்சிதமான உடல் எடை உங்களுக்கு ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும் நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா. சிறுநீரக ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வெந்தயம் சிறுநீரகத்தினுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு. வெந்தயம் என்ன பண்ணுன்னா உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நமக்கு வெளியேற்றுவதோட சிறுநீரக கற்கள் அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் உருவாகக்கூடிய வாய்ப்பை குறைக்கிறதாக தான் ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. இப்போ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சிறுநீரக செதில்கள் எல்லாம் சேதமடையாமல் நமக்கு பாதுகாக்குங்க. அப்போ உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாக முன்னாடியே தடுக்கிறதுக்கும் உருவாகி இருக்கக்கூடிய கிட்னி ஸ்டோன்ஸ் முறையான அளவில் வெளியேற்றுவதற்கும் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை சிறுநீரகம் மூலமாகவே உங்களுக்கு வெளியேற்றி உடலினுடைய அந்த கழிவு நீக்க மண்டல வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கு, வெப்ப சமநிலையை பராமரிக்கிறதுக்கு எல்லாமே சிறுநீரக ஆரோக்கியத்தை நம்ம மேம்படுத்தணும். அதுக்கு தான் நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, சருமத்தை பராமரிக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய கிருமி நாசினி பண்புகள் சரும ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லதுங்க. என்ன பண்ணும் அப்படின்னா அந்த முகப்பொரு பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு கியூர் பண்ணிடும். வெந்தய தூளை நீங்கள் பேஸ்ட் போல செஞ்சு ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி உங்களுடைய முகத்துக்கு தடவுனீங்கன்னா முகப்பொருட்கள் குறையும். ஸோ இதுக்கு நீங்கள் வெந்தயத்தை அரைத்து உங்களுடைய முகத்தில் தடவிக்கணும். தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் அது உலர்ந்து காஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் தூய்மையான துணியில துடைக்கிறதுக்கு முன்னாடி சில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணீரில், குளிர்ந்த நீரில் உங்களுடைய சருமத்தை நீங்கள் வாஷ் பண்ணணும். அது மாதிரி பண்ணிங்கன்னா அந்த முகப்பொருட்களுக்கு நாளடைவில் மறைஞ்சு கொண்டே வரும். இப்போ முதுமையை அதனால தான் வெந்தயம் உங்களுக்கு தடுக்கும். சருமத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை எல்லாம் போக்கி இளமையான தோட்டத்தை உங்களுக்கு தக்க வைக்கும். இப்போ நீங்கள் உங்களுடைய ஏஜ் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. இப்போ ஒருவேளை உங்களுக்கு தீ புண்கள் ஏதாவது சருமத்தில் ஏற்படுதுன்னா அதையுமே வெந்தயம் உங்களுக்கு சரி பண்ணிடும். தீ காயங்கள் அல்லது சருமத்தில் ஏற்படக்கூடிய வீக்கங்கள், அந்த வீக்கங்கள் இருக்கக்கூடிய இடத்துலலாம் வெந்தயத்தை பொடி மாதிரி நீங்கள் பூசுவது விரைவான நிவாரணம் தரும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அப்போ உங்களோட சருமத்தில் கோலஜன் உற்பத்தி மேம்படுத்தி ரத்த ஓட்டத்தை கொடுத்து எப்போதுமே நீரேற்றமாக சுறுசுறுப்பான ஒரு மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை கொடுத்து சருமம் தொடர்பான பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணி எப்போதுமே ஆரோக்கியமான ஒரு சருமத்தை வெந்தயம் உங்களுக்கு கொடுக்குங்க. இப்போ உங்களுடைய உடல் நலத்தையும் சரும நலத்தையும் பராமரித்துக் கொள்வதற்கு தொடர்ந்து வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நிறைய மருத்துவமனைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பையும் பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.